நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, உங்கள் ஓட்டு யாருக்கு? இதுதான் இன்றைய தலைப்பு. அன்பான வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஆகா பாமா ஊசே கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற உங்க வீட்டு பிள்ளை ஏழை பங்காளன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகிற உங்கள் அபிமானம் பெற்ற வேட்பாளர், உங்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைக்கிற உங்கள் அன்பு தம்பி, பாச தம்பி. இது போன்ற வார்த்தைகள் இப்போது உங்களை சுற்றி கேட்டுக்கொண்டு இருக்கும். யாருக்கு நம் வாக்கு என்கிற குழப்பம் இருக்கலாம். ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் என்ற சிந்தனை இருக்கலாம், அல்லது ஒரு முடிவோடும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வாருங்கள், கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம். இந்திய தேர்தல் வரலாற்றில் மக்களவை தேர்தல் களம் கொளுத்தும் கோடை வெயிலையும் தாண்டி அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் துவங்கிவிட்ட இந்த தருணத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள், நான், அவர், இவர், அவள் என எவராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளும் அரசியல் இருக்கிறது. அரசியல் சார்பு நிலைகள் இருக்கிறது. யாரோ ஒரு வேட்பாளரை கட்சி சார்ந்துதான் வாக்களிக்க போகிறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மை ஆளப்போகிறவர்கள் யார் என்கிற பிரதான கேள்விக்கு நாமும் நம் தரப்பு விருப்பத்தை வாக்களிப்பதன் மூலம் சொல்ல போகிற இந்த காலகட்டத்தில் உங்கள் ஓட்டு யாருக்கு என்கிற கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். தேர்தல் ஜனநாயகத்தில் வாக்களிப்பது நம் உரிமை மட்டுமல்ல, கடமை. ஆனால் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பது முக்கியம். யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலும் தெளிவு வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கட்டாயம் வாக்களிக்கணும். நாம் மட்டும் வாக்களிப்பதல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் வாக்களிக்க சொல்வது நம் கடமை. நான் ஓட்டு போடுவேன், ஆனா நோட்டாவுக்கு தான். இந்த காலத்துல எல்லா பயலும் திருடங்க தான், கொள்ளையடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடவே எரிச்சலா இருக்கு, அதனால நோட்டாவுக்கு ஓட்டு போட போறேன். இப்படியான குரல்கள் இளைஞர்கள் மத்தியில் அதிகம் ஒலிக்கிறது. அதுவும் இணையங்களில் நடக்கும் கருத்து பரிமாற்றங்கள். யாருக்கு உங்கள் ஓட்டு என்கிற கருத்து கேட்பு வீடியோக்களில் இளைஞர்கள், சம வயது பெண்களிடமிருந்து இது போன்ற நோட்டா குரல்கள் அதிகம் கேட்கிறேன். அதன் பொருட்டே இந்த பதிவு. சரி, உங்களுக்கு யாரையும் பிடிக்கல, ஓட்டு போடவே எரிச்சலா இருக்கு, உங்கள் எதிர்ப்பை காட்ட நோட்டாவுக்கு போடுறதா வச்சுக்கிட்டா அதனால் நீங்கள் சாதிக்க போவது என்ன? என்ன மாற்றங்கள் வந்துவிடும்? குறைந்தபட்ச அங்கீகாரமாவது நோட்டாவுக்கு இருக்கா? ஒரு தொகுதியில் நோட்டாவே அதிக வாக்குகள் பெற்று நோட்டாவே வெற்றி பெற்றிருந்தாலும் இரண்டாவதாக அதிக வாக்கு பெற்றவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படும் என்பதுதான் இந்த நிமிடம் வரையிலான நோட்டாவுக்கான மதிப்பு. உங்கள் எதிர்ப்பால் எந்த மாற்றமும் வந்துவிடாது என்கிற நிலையில் நோட்டாவுக்கு வாக்களிக்காதீர்கள். சரி, அப்போ யாருக்கு வாக்களிப்பது? இங்குதான் சிந்திக்க வேண்டும். நான் மக்கள் சேவை செய்ய வருகிறேன் என்று சொல்கிற அத்தனை பேருக்குமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல்வர் நாற்காலி தான் முக்கியமாக படுகிறது. இன்றைய நிலையில் நாணயமானவர்கள் அரசியலில் இல்லை. அவர் இருந்தார், இவர் இருந்தார் என்று பழங்கதை பேசுவதால் எந்த பலனும் இல்லை. ஆனாலும் இதிலும் குறைஞ்சபட்ச நல்லவர்கள், நாணயஸ்தர்கள் இருக்கலாம். மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை குறிக்கோள் என்பது கொஞ்சமாவது ஒட்டி கொண்டிருக்கலாம். அப்படி உங்கள் மனது யாரையாவது சுட்டி காட்டினால், கடந்த கால செயல்பாடுகளால் உணர்ந்தால் உங்கள் வாக்கை அவர்களுக்கு செலுத்துங்கள். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்லாவிட்டாலும் கூட உங்கள் வாக்கை ஒரு சுயேட்சை வேட்பாளருக்காவது செலுத்துங்கள். தேர்தல் என்று வந்துவிட்டாலே வாயில் சர்க்கரையை வைத்து கொண்டு பலர் வளைய வரலாம். மேட்டுக்குடி தம்பி வந்து கேட்டுச்சு, ராமசாமியை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டார், பெரிய வீட்டு புள்ள தேர்தலில் நிற்கிது. இப்படி வசனம் பேசுகிறவர்கள் இப்போது குறைவுதான், இல்லை என்று கூட சொல்லலாம். அவ்வளவு அப்பாவிகள் யாரும் இல்லை என்கிற நிலையில் பணத்தேவைகள் இருக்கிற இன்றைய வாழ்க்கை சூழலை, ஏழ்மையை, இயலாமையை குறிவைத்து பணத்தாசை காட்டுகிறார்கள். ஓட்டுக்கு இவ்வளவு, உன் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு, இந்தா பிடி என பணத்தை கொடுப்பது, குவார்டர் பாட்டில்,
பிரியாணி சாப்பாடு, தேர்தல் முடியும் வரை கைச்செலவுக்கு தினசரி பணம் என்கிற அடிப்படையிலும் விலை பேசப்படுகிறது. ஊழல்வாதிகள் தாங்கள் மட்டும் ஊழல் கரை படிந்தவர்களாக இருந்த நிலையை தாண்டி அப்பாவி பொதுமக்களையும் ஊழல்வாதிகளாக மாற்றுகிற நிலைதான் ஓட்டுக்கு பணம். தேர்தலுக்கு தேர்தல் பணத்தை கொடுத்து வாக்கு கேட்பவர் தர்மசாபனமா நடத்துவார். இது முதலீடு. பெரும் முதலீட்டை செய்து எம்எல்ஏவாக எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் செலவு செய்த பணத்தை எடுக்கணும். அதற்கு மேல் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கணும். அப்ப என்ன செய்ய போறார்? ஊழல் தான் செய்வார். போடாத ரோட்டுக்கும் வெட்டாத குளத்திற்கும் இல்லாத கம்பெனி பெயரிலும் பணம் பில்லாகும். பணத்தை வாங்கி கொண்டு வாக்களித்தால் உங்கள் அனுமதியோடு ஊழல் செய்ய ஒப்புக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். தயவு செய்து பணத்திற்கு விலை போகாதீர்கள். எனக்கு பண தேவைகள் நிறைய இருக்கு, கடன் இல்லாமல் கையில் கொடுக்குறான், வாங்கினால்தான் என்னன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். சட்டப்படி நியாயப்படி தப்பு தான், இருந்தாலும் சொல்றேன். பணம் கொடுத்தாங்க, நானும் வாங்கிட்டேன் என்பது உங்கள் பதிலாக இருந்தால் மறந்தும் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. தவறி ஓட்டு போட்டால் ஒரு ஊழல் பெருச்சாளி உருவாக நீங்களே காரணமாக மாறிவிடுவீங்க. கை நீட்டு பணம் வாங்கிட்டேன், மனசாட்சி உறுத்துது, எங்க வீட்டில் 4 ஓட்டு இருக்கு, 2 ஓட்டை பணம் கொடுத்தவருக்கு போடுகிறோம் என்பது போன்ற எந்த சமாதானமும் வேண்டாம். உங்களை எந்த தர்ம சாஸ்திரமும் தடுக்காது, எந்த பாவமும் உங்களை சேராது. இதை நான் அடித்து சொல்வேன். நான் உங்களை ஓட்டுக்கு பணம் வாங்க சொல்லவில்லை. தனி மனித பலவீனங்களை தங்கள் பலமாக மாற்றிக்கொள்ள அரசியல்வாதிகள் முனைந்தால் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டியது நம் கடமை. பொதுவாக நான் அறிந்த வரையில் வாக்களிப்பவர்கள் கீழ்காணும் சில பிரிவுகளில் வரலாம். 1. கட்சி சார்ந்து வாக்களிப்பவர்கள். நாங்கள்லாம் 1901 வருஷத்திலிருந்தே இந்த கட்சிக்குத்தான் வாக்களிக்கிறோம், இது வரைக்கும் ஓட்டை மாற்றி போட்டதே இல்லை என்பவர்கள். 2. பழைய ஆட்களுக்கு போட்டு என்னத்தை கண்டோம், மாறி மாறி வந்து எந்த மாற்றமும் இல்லை, புதுசா யாராவது வந்தால் அவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன் என்பவர்கள். 3. நான் யாருக்கும் ஓட்டே போட போறதில்லை, என் எதிர்ப்பை காட்ட இதைவிட சிறந்த வழி எனக்கு இல்லை, அதனால் என் வாக்கை நோட்டாவுக்குத்தான் போட போகிறேன் என பிரக்தியில் பேசக்கூடியவர்கள். 4. என் சாதிக்காரர் நிற்கிறார், எங்க சாதிக்காரர் தோத்துடக்கூடாது, அது கௌரவ பிரச்சனை, அதனால அவருக்குத்தான் என் ஓட்டு என்பவர்கள். 5. யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு என்பவர்கள். 6. ஆணியே புடுங்க வேண்டாம், நான் ஓட்டு போடவே போகலை, இன்னைக்கு லீவு, ரெஸ்ட் எடுப்போம் என வாக்குச்சாவடிக்கு போகாமலேயே வீட்டில் இருப்பவர்கள். ஓட்டு போட போகாமல் வீட்டில் இருப்பவர் யார் தெரியுமா? எல்லா வசதிகளும் நிறைந்தவர்கள், படித்தவர்கள், நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறவர்கள். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அவர்களால் தங்கள் வசதியை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி, காசுக்கு ஆசைப்படும் அரசியல்வாதிகள் துணையோடு எல்லா காரியத்தையும் சாதித்து கொள்ள முடியும் என நினைப்பவர்கள், இன்றும் சாதித்து கொண்டிருப்பவர்கள். இது போன்ற சிந்தனை உள்ளவர்கள் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகளை விட அதிக ஆபத்தானவர்கள். நாடு நலம் பெறணும், நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும், மக்கள் குறைபோக்கும் மகத்தான ஆட்சி அமையணும் என்று பலமான எதிர்பார்ப்புகளோடு கால் கெடுக்க வரிசையில் நின்று தன் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வாக்களிக்கிறானே ஒரு அப்பாவி குடிமகன், படிப்பறிவில்லாத பாமரன், ஒன்றும் அறியாத ஏமாளி, அவனை ஓட்டு போடாதவர்கள், பணத்திற்காக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுகிறவர்கள், நோட்டாவில் தங்கள் வாக்கை செலுத்துகிறவர்கள் ஒன்று சேர்ந்து ஏமாற்றுகிறார்கள் என்பதை விட முதுகில் குத்துகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று நல்லவர்கள் தவறான கட்சியில் இருக்கலாம், தவறானவர்கள் நல்ல கட்சியில் இருக்கலாம். இருந்தாலும் குறைந்தபட்ச நாணயமானவர்களை பார்த்து, குறைந்தபட்ச நேர்மையானவர்களை தேடி நம் வாக்குக்கு மதிப்பு இருக்க வேண்டும். நாமும் நாட்டின் வளர்ச்சியில் ஒரு பங்கு வகிக்க வேண்டும் என்கிற சுயசார்பு சிந்தனையோடு தயவு செய்து வாக்களியுங்கள். போடாத ஓட்டால், செல்லாத வாக்கால், பணத்திற்காக போட்ட ஓட்டால் நல்லவர்களும் நேர்மையை விரும்பியவர்களும் அப்பாவிகளும் சேர்ந்தே நாசமாக போகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டிய தருணம் இது.
அதிகாரத்தை தவறானவர்கள் கையில் கொடுத்து விடாதீர்கள். உங்களிடம் கெஞ்சி கூத்தாடி ஆசை வார்த்தை காட்டி காசு பணத்தை கொடுத்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதே அதிகாரத்தை உங்கள் மீது திருப்பும் முகமூடிகளை தூக்கி எறிய வேண்டிய தருணம் இது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்கள் கையில் கிடைக்கும் பிரம்மாஸ்திரம்தான் வாக்கு. அதை பழைய இரும்பு கடையில் போட்ட மாதிரி பாழாக்கி விடாதீர்கள். நேர்மையான அரசியலுக்கு அது நிச்சயம் பயன் தரட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.